வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட்வொர்க் தமிழா. டியர் லாட்ரி 17/2/2026 இன்றைக்கி 1 மணிக்கு நடந்த ஷோவுக்கு வந்து பார்த்தா நம்ம கெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருந்தோம். ரிசல்ட்டு 88/047. அதாவது ரிசல்ட் வந்து 047 தான். ஸோ 047க்கு நம்ம எந்த மாதிரி வந்து வின்னிங் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் போர்டு நம்ம கொடுத்துருந்தோம். அதாவது இன்றைக்கி நடந்த 1 மணி ஷோவுக்கு நம்ம போர்டு கொடுத்துருந்தோம். 3 டிஜிட் மேக் பண்ணுறதுக்கு உண்டான போர்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு மட்டும்தான் நமக்கு பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி. ஓகேங்களா? ஸோ மற்ற எல்லாமே நமக்கு டிசப்பாயிண்ட் தான். ஏன்னா ரிசல்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 047. ஓகேங்களா? 047க்கு நமக்கு 0 மட்டும்தான் வந்து வெற்றி கிடச்சிருக்குது. நம்ம 5 கொடுத்துருந்தோம், அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வந்திருக்குது. 6 கொடுத்துருந்தோம், அதுவும் நமக்கு 7 போயிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 7 போச்சு. அதாவது ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஆல் போர்டு நம்ம கொடுத்துருந்தோம். இது ஒரு ஆறுதல் வெற்றி நமக்கு ஒரு கிடச்சிருந்துச்சி, ஒரு அற்புதமான வெற்றி. ஸோ இன்றைக்கி 1-0 தான் நம்ம கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு நம்பர் வரணும், இல்லைனா 2 நம்பருமே சேர்ந்து வரணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பராது கன்ஃபார்மாக உள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். 047 இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு 0 நமக்கு ஒரு வெற்றி நமக்கு இன்றைக்கி கொடுத்துருந்துச்சி. ஆல் போர்டில் ஒரு 0 வந்து ஒரு நமக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு வெற்றி கொடுத்துருக்குது. ஒரு சிறிய வெற்றி தான் அப்படின்னாலும் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது. ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சிங்கிள் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம். 1 கொடுத்துருந்தோம். அதாவது ஸ்ட்ராங்காக வந்து 1 தான் வருது அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அதாவது இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள், மிஷின் நம்பரில் வந்து எப்படி வரும்னா நம்ம 1ஆம் நம்பர் தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஒரு நம்பர் கம்மியாக விழுந்ததுன்னா 0 விழுகும், அப்படி ஒரு நம்பர் எச்சா விழுந்தால் 2 விழுகும் நம்ம சொன்னோம். நம்ம நினச்ச மாதிரியே தான் நம்ம டார்கெட் பண்ணது 1, ஆனால் விழுந்தது 0. இதே மெத்தேடு தான். இது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி மெத்தேடில் தான் ஒரு நம்பர் முன்னே இல்லைனா பின்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் மாறுமே தவிர ரொம்பலாம் தள்ளி போகாது. ஸோ அந்த பிரகாரம் பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம 1 டார்கெட் பண்ணியிருந்தோம், ஆனால் அதுக்கு முன்னாடி நம்பர் 0 வந்து விழுந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ 047 தான் இன்றைக்கி நம்ம ரிசல்ட்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு மிஸ் ஆகிடுச்சு. நம்ம 0 வந்து வச்சுருந்தோம் எல்லா இடத்துலையுமே. 0 வந்து இதெல்லாம் கூட நம்ம வச்சுருந்தோமோ அது கூட வரல. நம்ம 0 பாருங்கள் 1ஆம் நம்பர் கூட மேட்ச் பண்ணி 10-0-1 வச்சுருந்தோம், அது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. அடுத்து 5ஆம் நம்பர் கூட மேட்ச் பண்ணி 05-50ன்னு வச்சுருந்தோம், அது 04 போயிடுச்சு, மிஸ் ஆகிடுச்சு. அடுத்து எக்ஸ்ட்ரா இன்னொரு 6ஆம் நம்பராக வச்சுருந்தோம், நம்ம 06-60ன்னு வச்சுருந்தோம், அது 07 போச்சு. அப்போ பாருங்கள் நம்ம வச்சதில் எப்படி வந்து மிஸ் ஆகிடுது பார்த்தீங்களா. நம்ம வந்து பார்த்தோன்னா 5-6 வந்து நம்ம மேட்ச் பண்ணி வச்சுருந்தோம் 0 கூட, ஆனால் வந்தது 4-7. ஓகேங்களா? வைக்காத நம்பர் தான் நமக்கு மிஸ் ஆகிருக்கு. சம்டைம் தான் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா மிஸ் ஆகும். நமக்கு எப்பயுமே ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போகும். ஓகேங்களா? இன்றைக்கி பொறுத்தவரை நமக்கு பெயர்ஸ் வந்து மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட்வொர்க் தமிழா. டியர் லாட்ரி 17/2/2026 இன்றைக்கி நடக்கக்கூடிய 8 மணி ஷோவுக்கு உண்டான கெஸ்ஸிங்ஸை நம்ம இப்போ கொடுக்குறோம். ஓகேங்களா? இன்று இரவு நடக்கக்கூடிய 8 மணி ஷோவுக்கு உண்டான கெஸ்ஸிங்ஸை இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும். அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும், இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது. நண்பர்களே, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பாதியில் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கு அனுப்பி வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம். ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பவில்லை, வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான போர்டு நம்பர்ஸ் பார்த்துடலாம். அதாவது இன்றைக்கி இரவு நடக்கக்கூடிய 8 மணி ஷோவுக்கு உண்டான போர்டு நம்ம பார்த்துடலாம். அதாவது இந்த போர்டு வந்து எதுக்கு அப்படின்னா 3 டிஜிட் மேக் பண்ணுறதுக்காக கொடுக்குற போர்டு. அதாவது நம்ம டோட்டலாக நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங்கில் வந்த நம்பர்ஸை வந்து நம்ம எடுத்துருக்கிறோம். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதாவது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 நம்பர் எடுப்பேன், அதில் உங்களுக்கு 4 நம்பர் தான் கொடுக்குறேன், ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக வந்து எடுத்து வைப்பேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்ததில் நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற 5ஆவது நம்பரையும் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. சில பேர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மெஜாரிட்டியாக பார்க்கும்போது அந்த நம்பர் கொடுங்க அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் இதை மேக் பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி, நான் எடுக்கிற கெஸ்ஸிங் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, வேண்டாதீங்க இதை எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? இது வேணுங்கிறதுக்காக கொடுக்கறது. ஸோ நீங்கள் கேட்டதுக்காக இந்த 5ஆவது நம்பரை நான் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு கன்ஃபார்மாக 3 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய டைம் வின்னிங் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இதுக்குள்ள இருந்தால் வந்து 3 டிஜிட் வரணும், அப்படி இல்லை ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போகும். அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம ஏ போர்டில் 7, 4, 5, 0 வந்து முதல் ப்ரியாரிட்டி. ஓகேங்களா? இது 4 நம்பர் தான் முதல் ப்ரியாரிட்டி.
அடுத்து 5074 ஓகேங்களா. அடுத்து சி போர்டில் 0547 இதுதான் வந்து இந்த 4 நம்பருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தேவைப்பட்டால் இந்த எக்ஸ்ட்ராவாக இந்த 6ஆம் நம்பர் எடுத்துக்கோங்க. ஏ போர்டில் 6, பி போர்டில் 6, சி போர்டில் 6 இது எக்ஸ்ட்ரா நம்பரை நம்ம கொடுக்குறோம். சம்டைம் வந்து பார்த்தோன்னா இதில் தான் 3 டிஜிட் நமக்கு மிஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கிறோம். இதுதான் நம்ம எடுத்துக்கிற டோட்டல் கணிப்பு. ஸோ 8 மணிக்கு இதுக்குள்ள இருந்தால் 3 டிஜிட் வரும் அப்படின்னு நம்ம நம்பிக்கையை எடுத்துருக்கிறோம். ஸோ வந்துச்சு அப்படின்னா சந்தோஷம். லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். இதை 3 டிஜிட் மேக் பண்ணுறதுக்காக நான் கொடுத்துருக்கிறேன். இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தோன்னா 3 டிஜிட் அல்லது பிசியாவது நம்ம பாஸ் ஆகும்னு சொல்லி ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கிறோம். லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஆல் போர்டு பார்த்துடலாம். இன்றைக்கி 8 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோவுக்கு ஆல் போர்டு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அல்லது 0 தான் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ எப்படி எடுத்தாலும் நமக்கு ஃபார்முலாவில் 5-0 தான் எல்லா இடத்துலையுமே அதிகப்படியான கணக்கில் கிடைக்கிது. ஸோ அதனால் வந்து 5-0 தான் இன்றைக்கி நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஆல் போர்டை பொறுத்தவரையும் 5 அல்லது 0 இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் அல்லது 2 நம்பரே உள்ளே வரணும் அப்படிங்கிறது நம்மளோட கணக்கு. ஸோ உங்களோட கணக்குலேயே 5 வருதா இல்லை 0 வருதா பாருங்கள். அப்படி வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே கெஸ்ஸிங் தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சிங்கிள் நம்பரை பார்த்துடலாம். இன்று இரவு நடக்கக்கூடிய 8 மணி ஷோவுக்கு உண்டான சிங்கிள் நம்பர் 0 ஓகேங்களா. ஏ போர்டில் ஒரு 0, பி போர்டில் ஒரு 0, சி போர்டில் ஒரு 0. ஸோ இந்த 0 தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ நான் வழக்கமாக சொல்லக்கூடியது தான். இந்த மிஷினோட அல்காரிதம் எப்படி அப்படின்னா, நம்ம 0 எடுத்துருக்கிறோம். 1 மிஸ் ஆச்சுன்னா இங்கே மேலே 9 இருக்குது. அப்படி மிஸ் ஆச்சுன்னா இங்கே கீழே 1 இருக்குது ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து 0 தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். அப்படி வந்துச்சுன்னா 0 வரணும். அப்படி இல்லைன்னா இதில் ஏதாவது ஒரு நம்பர் வந்துடும். இது வந்து மிஷினோட அல்காரிதம். இது நாம் வந்து 0 தான் வரணும். நம்ம தில்லுக்கு துட்டாக எடுத்துருக்கிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 0 உட்காரும் அப்படின்னு நம்புகிறோம் ஓகேங்களா. ஓகே நம்பளே, உங்களுக்கும் உங்கள் கணக்கில் 0 வருது அப்படிங்கிறத பாருங்கள். எனக்கு 0 தான் வருது. ஸோ இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள். தில்லுக்கு துட்டாக நம்ம கொடுக்குறோம். இது வந்து பார்த்தோன்னா கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி இரவு 8 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோவுக்கு உண்டான ஏபிபிசிஏசி 50 05 40 70 54 04 45 75 57 07 47 74 06 60 அப்படின்னு எடுத்துருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே கெஸ்ஸிங் தான். உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக கிடைச்ச நம்பர், நம்ம ஃபார்முலாவில் கிடைச்ச நம்பர் நம்ம எல்லாம் எடுத்து வந்துருக்கிறோம். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிசி தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். இதுக்குள்ளே ஒரு பிசி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா மற்ற செட்டும் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக பிசிக்கு தான் நான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன் ஓகேங்களா. ஸோ உங்களோட கணக்குலையும் பிசி இதில் இருக்குதாங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே கெஸ்ஸிங் தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 3 டிஜிட்டை பார்த்துடலாம். இன்றைக்கி நடக்கக்கூடிய 8 மணி ஷோவுக்கு, இன்று இரவு நடக்கக்கூடிய 8 மணி ஷோவுக்கு உண்டான 3 டிஜிட் பார்த்துடலாம். ஸோ 3 டிஜிட்டை பார்க்கும்பொழுது நமக்கு டோட்டலாக வந்து இத்தனை நம்பர்ஸ் மேட்ச் ஆகுது. நம்ம எடுத்த டோட்டல் கெஸ்ஸிங்லேருந்து நம்ம அப்படியே எடுத்து நம்ம பிரித்து எடுத்துருக்கிறோம். ஸோ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பிரித்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் அந்த போர்டு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த போர்டு வச்சு நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னோட கெஸ்ஸிங் மட்டும்தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ஓகேவா. 450 405 540 570 054 504 045 075 057 507 047 074 560 506 அப்படின்னு எடுத்துருக்கிறோம். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது 3 டிஜிட் கூட கிடைக்கலாம். ஸோ உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். கடந்த 2 நாளாக வந்து பார்த்தோன்னா நம்ம தொடர்ந்து 3 டிஜிட் இதில் 8 மணி ஷோக்கு வாங்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி 3ஆவது நாளாக நம்ம வாங்கிடும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம லாட்ரி பொறுத்தவரையும் நம்ப முடியாது. அதனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்றைக்குமே லிமிட்டாக ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2 நாளாக வின்னிங் வந்துருச்சு, 3ஆவது நாளும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போட்டு லாஸ் பண்ணிடாதீங்க. நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான். எது வந்தாலும் உங்கள் கைக்குள்ள மாதிரி லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. வந்தாலும் சரி வரலைனாலும் சரி எப்பயுமே ஒரு அளவோட விளையாட கற்றுக்கோங்க. அதுதான் உங்களை பாதுகாப்பாக வச்சுருக்கும். அதனால் அதிகமாக போட்டு பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா லாட்ரி பொறுத்தவரை எப்படி வேணால் நம்ம கமுத்திடும் ஓகேங்களா. ஸோ அதனால் அது மாட்டுச்சுன்னா தான் லக்கு, இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஸ்ட்ராங்காக தான் கெஸ்ஸிங் எடுத்துருக்கிறோம். இருந்தாலும் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்து இதில் பிசி பாஸ் ஆகலாம் அல்லது 3 டிஜிட் கூட கிடைக்கலாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நவர் ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டிருக்கேன். நீங்களும் போடுங்க, சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டுக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி நன்றி நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டுக்கிறீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றுமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நடக்கக்கூடிய 8 மணி ஷோவுக்கு நம்ம 3 டிஜிட் கண்டிப்பாக வந்து வின்னிங் வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு கொடுத்துருக்குறோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் மீட் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.